ஓகே buddies, இந்த கொஞ்ச நாளாக ரீல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிக்கிற ஒரு இடம் தான் மந்தாகலைன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த இடம் வந்து அண்டாபுரம் டிஸ்ட்ரிக்டில் எப்பாவில் டவுன் கிட்ட இருக்குது. அது எப்படி இடம்னு சொன்னால், ஒரு ஓடை ஒன்று போகும். ஓடைக்கு ரெண்டு சைடில் வந்து நிறைய மரங்கள் இருக்கிற ஒரு அழகான இடம் உண்டு. அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இங்கேருந்து சுமார் 68 கிலோமீட்டர் தூரம் காட்டுது. எங்களுக்கு ரூட் வந்துக்கு மேலே தெரியாது, கூகுள் மேப் போட்டு தான் போகணும். போகிற வழியில் சுவாரஸ்யமான விடயங்கள் என்ன இருந்து நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். கட்டாயம் இந்த வீடியோ வந்து புதுசாக யாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. வீடியோவில் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டு இருங்க. அந்த மந்தாகல்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான இடம் உண்டு, ஃபாரஸ்ட் ஏரியா உண்டு. அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. குளம் வந்து பலலுவேன்னு சொல்லுவோம். இந்த பலலுவே குளத்துக்கு அங்கால தான் கலாவேவ குளம் நிற்கிது. எல்லாம் ஒரே ஜாயிண்டில் சின்ன ஒரு இதோட தான் அது வெனஸ் ஆகுது. இப்போ வந்து நாங்கள் சுமார் ஒரு 45 நிமிடம் மாதிரி இந்த இடத்துக்கு வந்தோம். வந்து இப்போ சரியான வெயில். இப்போ கலாவா பண்டில் வந்து அப்படியே இருக்கிறோம். இங்கேருந்து சுமார் இன்னும் ஒரு 1.5 ஹவருக்கு மேலே போகணும் அந்த இடத்துக்கு. எப்பாவில் டவுனுக்கு போய் தனிக்கு இருந்து போகணும். போகிற வழியில் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதுதான் அந்த பலலுவேவ குளம். இல்லை உங்களுக்கு விளங்குதோ தெரியும். இந்த சைடெல்லாம் சரியான மாதிரி தண்ணீர் வந்து வற்றி காணப்படுது. இந்த துண்டெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணீரால் கவராக காணப்படும். அது தண்ணீர் வற்றி காணப்படுது. அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கு தண்ணீர் இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிக்குது பாருங்கள். இந்த கீழே காட்டி மிக்குது. இந்த அளவுக்கு வரங்காட்டியும் தண்ணி இருந்துச்சு. போன கிழமை அடிக்கிற வெயில் உங்களுக்கு விளங்குதாக இருக்கும் பாருங்கள். இந்த வெயிலுக்கு தண்ணீர் இதெல்லாம் வற்றுது. எல்லா இடமும் சரியான சூடு இந்த காலப்பகுதியில். இப்போ எனக்கு ஒரு ஐஸ் இதோண்டிக்குது. அங்கே போய் ஐஸ் ஒன்றை தான் சாப்பிட போகிறோம். இதுதான் கலாவ பாலம். இந்த பாலம் தான் அந்த திப்புவா புயலில் வந்து உடஞ்சிருந்துச்சு. இந்த சைடில் இருக்குது. அந்த இதால் தொடர்ந்து அந்த அங்கீகள் தான் இந்த சைடில் போயிட்டு இந்த பாலம் அப்படியே சேதம் அடைஞ்சிருந்துச்சு. அதே போல் இதால் அட்டிட்டு போகிற தண்ணீர் இதால் தான் அந்த பஸ் வந்து மாட்டிப்பட்டு போயிருந்துச்சு. அது மரம் வேறு எப்படி இருக்கு. ஓகே, நாங்கள் வந்து இப்போ தலாவா டவுன் கிட்டே வந்துட்டோம். இப்போ இந்த டவுனில் ஒரு இடத்துல ஆஷிக் ப்ரோ வந்து சொன்னார், ஒரு அழகான இடம் ஒன்று இருக்குது, அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி. இது ஒரு டேங்க்குன்னு தான் வெளியே இருந்துச்சு. ஆனால் என்ன இடம் சரியாக தெரியா. ஆனால் நல்லா பீஸ்ஃபுல்லாக காம் ஆகிக்குது இந்த இடம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பாருங்கள், சின்ன ஒரு பாலம் ஒன்று போகுது. அதே போல் இந்த இடத்துல நீர் ஒரு டேங்க் மாதிரி தான் இருக்குது. அதே போல் அந்த சைடில் அப்படியே அந்த உயரமான மரங்கள் எல்லாம் இருக்குது. விலங்குதான் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. காம் ஆகிக்குது இந்த இடம், பீஸ்ஃபுல்லாக ஆகிக்குது. அந்த வந்த சூட்டுக்கு இந்த இடம் குளிராக ஆகிக்குது. அது காற்று பற்றையெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த இடம் ரொம்ப அழகாக பெரிய மரங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதே போல் இதெல்லாம் ரோட் போகுது பாருங்கள். இது மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு தான் நாங்கள் போயிட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி.
பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே சட்டப்படியாக இருக்குது இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு விளங்குதாக்கி இந்த பின்னுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மரம் இருக்குதுன்னு சொல்லி இந்த அடிக்கிற வெயிலில் அப்போ நான் வெயிலில் தான் வந்தோம். இப்போ அந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த இடத்துல குளிர்மை ஆகிக்குது, வேறு லெவலாக இருக்குது. அதே போல் நிறைய பறவைகள் வந்து இந்த இடத்துல கத்தி கொண்டிருக்குது. டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1:30 மணி ஆகுது. இந்த இடத்துல இன்னும் இன்றைக்கிருந்து ஒரு 20 நிமிஷம் தூரம் மாதிரி போயிருக்கு. காட்டுறேன் பாருங்கள் இந்த மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பெரிய மரம் அங்கிட்டும் இருக்குது, அதே போல் இந்த சைட்லேயும் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பெரிய வான அளவுக்கு உயர்ந்து அந்த கிளைகள் வந்து ஃபுல்லாகவே இந்த என்ன சொல்கிறது வெயில் கீழே வராமிக்கிறதுக்கு இப்படியே இருக்குது. இந்த சைடில் குளம், அதுலேயும் இருக்குது கொஞ்சம் மரங்கள் பாருங்கள். இப்படி அழகான ஒரு இடம்னு சொல்லி மேலுமே அண்டாபுரம் டிஸ்ட்ரிக்டில் இப்படி இருக்கிற வந்து என்ன சொல்கிறது சரியான கோடைகள் பெறக்கூடிய இடங்கள் தான் இந்த அண்டாபுரம் பொலன்னூர்வேன்னு சொல்லக்கூடிய இடங்கள். அதில் இப்படி காணக்கூடிய ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்களாம் சரியான சூடுன்னு நினச்சிருப்போம், ஆனால் இது மாதிரி மரங்களால் இந்த இடத்துல சூடுகள் வந்து தணிக்கப்படுது. இன்னும் போய்ட்டு பார்ப்போம் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி. நான் வந்து இப்போ தலாவா டவுனில் இருக்கிறோம். இங்கேருந்து 10 நிமிஷம் தூரம் தானா, போய்ட்டு பார்ப்போம். சின்ன வடையோனை கடிச்சிட்டு அப்படியே போகிறோம். தலாவா டவுன் தான் இது. ஜெயகாமன்னு சொல்லக்கூடிய ஜான்சனால் அப்படியே திரும்பி போகணும். ஜெயகாம ஜான்சன். எவ்வளோ மீன் நிற்குதுன்னு சொல்லு, குளத்து மீன்கள். மெயின் ரோட்டில் இருந்து இப்போ வந்து ஒரு ரோட் மண் ரோட் வந்து வந்துக்கிறோம். இதில் கொஞ்சம் தூரம் போகணுமா, ஆனால் டூரிஸ்ட் வட்டம் அவங்க சொல்கிறேன் என்ன சொல்லி ஆசையோடு வந்தோம். cái này mới va ஓகே, நாங்கள் வந்து 138 கிலோமீட்டர் தூரம் வந்து சேர்ந்துட்டோம் இந்த இடத்துக்கு. உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்படி ஒரு அழகான இடம் உண்டுன்னு சொல்லி. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்த பிறகு டிசப்பாயிண்டடாக ஆகிடுச்சு. ஏதா ஆசையோடு வந்த இடம் உண்டு, ஆனால் சின்ன ஏமாற்றம். ஆனால் இந்த இடத்த பார்க்குறது வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். பாருங்கதா, இது வந்து தண்ணீர் வந்து போகும். தண்ணீர் வந்து இன்றைக்கி மூடிக்கிறாங்க பாருங்கள். இதில் அப்படியே தண்ணி வரும். 2 சைட்லேயும் மரங்கள். இங்காலையும் அதே மாதிரி தான் மரங்களாக இருக்கும் பாருங்கள். இதில் இப்படி தண்ணி போகும். 2 சைட்லேயும் மரங்கள். இதில் கவுரண்டு கட்டி குளிக்கிற வீடியோஸ் எல்லாம் இருந்துச்சு. வேறு லெவலாக இருந்துச்சு அந்த டைமில். இந்த இடம் வந்து நிறையா ரீல்ஸ்லாம் வந்து ரொம்ப புகழ்பெற்று காணப்பட்டுச்சு. ரொம்ப ஒரு அழகான இடம் ஒன்று தான். இந்த இடத்துல நான் மிச்சம் ஆசையே வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ட்ரோனை கொண்டு வந்தேன் நிறைய நாளே பிறகு. ட்ரோனில் வந்து இந்த தண்ணி போகிறத வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் ட்ரோனில் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி வந்தேன். ஆனால் துரஷ்டவசம் இந்த இடத்துல இன்றைக்கி தண்ணி மூடி இருந்தாலும் இந்த இடத்துல குட்டி ட்ரோன் ஷாட் பண்ணுற இடத்துக்காரன் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படின்னா ட்ரோன் ஷாட்டை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி.
இந்த இடத்துல ட்ரோன் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அழகான இடம் உண்டு. ட்ரோன் வீடியோ எனக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா தண்ணி இல்லாத சொட்டி சின்ன கிளிப் கொண்டு அட்டாச் பண்ணியிருந்தேன். அழகாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு கட்டாயம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அழகாக இருந்துச்சின்னு சொன்னால். ஆனால் தண்ணி இருந்தால் வேறு லெவல் ஆகிக்கும். இப்போ இந்த ரோட்டில் வந்து அங்கிட்டு கொஞ்சம் போயிட்டு பார்த்துட்டு வரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி, வந்ததுக்கு கொஞ்சம் அங்கிட்டு போயிட்டு பார்த்துட்டே வரும்னு சொல்லி கட்டாயம் இந்த இடத்துக்கு யாராவது வந்திருந்தால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா கீழே டச் பண்ணி விட்ருங்க. அப்படியே போகிறோம், பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த இடம். ஆனால் 2 சைடும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் ஃபுல்லாக எவ்வளோ தூரத்துக்கு இந்த மரங்கள் ஈக்குதுன்னு சொல்லி நடுவில் அந்த ஓடு 2 சைடு மரம் இயற்கை அழகு வந்து மிஞ்சுற இடம் ஒன்று தான். மேலே இந்த இடத்துக்கு தெற்கிலியாக கூட உங்களுக்கு வரலாம், அவ்வளோ ஒரு அழகான இடம் உண்டு. ஆனால் தண்ணீர் இருந்த காலத்தில் வந்தீங்கன்னா தான் அந்த அழகாக ரசிக்கக்கூடிய மாதிரிக்கு வரேன். இதே மரங்கள் இருக்கு. நாங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியே போயிட்டு கொண்டு இருக்கிறோம். குளிக்கிறதுக்கு ஒரு இடம் தேடிக்கொண்டு மெயின் ரோட்டில் வந்து தண்ணீர் தொடர்ந்துச்சு. இந்த பார்ப்போம் குளிக்கிறோம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ குளிக்கிறதுக்கு வந்துக்கிறோம். இந்த மண்டாகலன்னு போன இடத்துல வந்து தண்ணீர் வந்து மூடிச்சு. இப்போ அந்த மெயின் ரோட்டில் இருக்கிற அந்த ஓடைக்கு தான் வந்துக்கிறோம். ஏற்கனவே ஜனித்தும் ஈசானும் குளிக்கிறாங்க. எனக்கு எப்படின்னு சொன்னால் ஒரு ஊஞ்சில் மாதிரி மரத்தில் அப்படியே கட்டிக்கிறாங்க, அதை பிடிச்சிட்டு குளிக்கிற மாதிரி. ஈசான் ஃபுல் வைப்பில் குளித்து கொண்டு இருக்கிறாரு. அதேபோல் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சைடு மரம் நடுவில் அப்படியே போகுது. ஆனால் மாண்டாகலன்னு சொல்லக்கூடிய மாதிரியே தான் இருக்குது. நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. இறங்கி தான் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. അമ്മട്ട ശരി വെറുതെ வேறு சின்ன படியாக நீந்தி கொண்டு வாரான். அதேபோல் நாங்களும் இங்கேயே குளிக்கிறோம். குளித்த வீடியோவும் பார்த்துப்பீங்க. இன்னும் செட் ஒன்று வருது பாருங்கள்.
அதான் இன்னைக்கு இருந்து பாஞ்சு இப்படி வந்து இனக்கால இந்த படியால் ஏறுறாங்க. 4, 5. குளிச்சுட்டு அப்படியே இறங்கிட்டோம். ஆனால் எனக்கு அந்த சின்ன பையங்க வந்து இன்னும் குளிச்சு கொண்டே வைக்கிறோம் பாருங்கள். இவங்க அங்கால சைடுக்கு போயிட்டு வரோம். நாங்கள் போகலை, எனக்கு எங்களுக்கு புது இடம் சுற்றி ட்ரை பண்ணலை. நல்லா இருக்குது இந்த இடம். கரெக்டாக நீங்களும் வந்தால் குளிச்சு பாருங்கள். இப்படி பெரிய மரங்கள் இருக்குது பாருங்கள் சைடில் ஃபுல்லாகவே. அங்கால சைட்லேயும் அதே மாதிரி மரங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் இந்த ஓடை வந்து போகுது. நாங்கள் வந்து இப்போ அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே இப்போ வந்திக்கிறோம் கலாவை குளத்துக்கிட்ட வந்து இப்போ ட்ரோன் வந்து விட்டு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல சன்செட் ஆகி கொண்டிருக்குது. இந்த சைடில் அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வருவேன். ட்ரோன் ஷாட் பார்த்துட்டு வாங்க. ட்ரோன் ஷாட் 1 2 3. கலாவல் இது போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே இருட்டாகிருச்சு. நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கரெக்டாக ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு புது வீடியோவில் பார்க்கும்போது திருப்பி அவங்கள மீட் பண்ணுறேன். பை பை.